வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம். சம்பவ இடத்திற்கு சென்ற அனுர தரப்பு எம்பி விரட்டியடிப்பு. போலீசாரின் கன்னத்தில் அறைந்த பௌத்த துறவி. அருண் ஹேமச்சந்திரா உடனடியாக பதவி விலக வேண்டும். சுமந்திரன் சீற்றம். திருமலை புத்தர் சிலை தொடர்பில் நாடாளுமன்றில் அமைச்சர் அதிரடி அறிவிப்பு. வெளிநாட்டு பெண்ணிடம் அத்துமீறி நடந்த நபருக்கு விளக்கமறியல். விடுதலை புலிகள் இதை செய்யவில்லை. திருமலை புத்தர் சிலை விவகாரத்தால் சபையில் சீற்றமடைந்த சாணக்கியன். அதே போலதான் எதிர்க்கட்சி தலைவருக்கு அரசியல் அமைப்பிலே பௌத்த மதத்துக்கு முதலிடம் என்று சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி சொன்னார். பௌத்த மதமோ எந்த மதமோ சட்டவிரோதமான செயல்பாடுகளுக்கு அனுமதி அளிக்க கூடாது. கொழும்பில் சிக்குவாரா பசில் ராஜபக்ச. நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. யாழில் கரையொதுங்கிய சிலை. போலீசாருக்கு தகவல். பௌத்த மதத்திற்கு தனியிடம். அரசாங்கத்திற்கு நினைவூட்டிய சஜித். போதைப் பொருட்களுடன் பெரும் தொகை மாணவர்கள். இத்தனை பேரா? வெளியான தகவல். அஸ்பெஸ்ம பணத்தினை பெறுவதற்காக இரத்தினபுரிக்கு சென்ற 21 வயது யுவதிக்கு நேர்ந்த பரிதாப சம்பவம். திருகோணமலையில் வைக்கப்பட்ட புத்தர் சிலை குறித்து இலங்கை அரசியல் பரப்பில் பல்வேறு அதிர்வலைகள் நேற்றைய நாளில் எழுந்திருந்தன. இது தொடர்பில் தெரிய வருகையில் திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரை வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் தேநீர் கடையை அகற்றுவதற்கு கரையோர பாதுகாப்பு திணைக்களம் எடுத்த நடவடிக்கையை தடுப்பதற்காக வைக்கப்பட்ட புத்தர் சிலை விடயமே பூதாகரமாக மாறியிருந்தது. குறித்த பகுதியில் சட்டவிரோதமான முறையில் பௌத்த வணக்கஸ்தலம் ஒன்றை அமைத்து புத்தர் சிலை ஒன்றை நிறுவ முற்பட்ட நிலையில் பாரிய போராட்டத்தின் பின்னர் குறித்த சிலை நேற்று முன்தினம் இரவு அகற்றப்பட்டிருந்தது. இந்த விடயம் தொடர்பாக திருகோணமலை துறைமுக போலீஸ் நிலையத்தின் திணைக்கள அதிகாரிகள் முறைப்பாடு செய்ததன் அடிப்படையில் கட்டுமான பணிகளை தற்காலிகமாக இடைநிறுத்துமாறு போலீசார் பணித்திருந்தனர். ஆனால் அதனை பொருட்படுத்தாது நேற்று முன்னிரவு புத்தர் சிலை வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இதன் பின் அவ்விடத்திற்கு வந்த போலீசார் சிலை வைக்கும் செயற்பாட்டை தடுத்த போது பிக்குகளுக்கும் போலீசாருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டு கைகலப்பாகிய நிலையில் புத்தர் சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டிருந்தது. இவ்வாறான பின்னணியில் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே திருகோணமலையில் புத்தர் சிலை அகற்றப்பட்டதாகவும் அது மீண்டும் அதே இடத்தில் நிறுவப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்றைய நாள் பாராளுமன்றில் அறிவித்திருந்தார். மேலும் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் இது தொடர்பில் ஏற்கனவே சில நடவடிக்கைகள் எடுத்திருந்தது. எனவே இந்த பிரச்சினையில் சட்ட நிலைமை குறித்து நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். எவ்வாறாயினும் புத்தர் சிலை அந்த இடத்தில் நிறுவ உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார். இதற்கிடையில் இவ்விடயம் குறித்து அரசியலமைப்பு சட்டத்தில் பௌத்த மதத்திற்கு கொடுத்திருக்கும் முக்கியத்துவம் தெரியாதென்றால் அது தொடர்பில் உள்ள சட்டத்திட்டங்களை வாசிக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர் புத்த மதத்தை பாதுகாப்பது மற்றும் போதிப்பது அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள உரிமையாகும். 1951 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதே இந்த திருகோணமலை சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரை ஆகும். 2010 ஆண்டு புத்த சாசன அமைச்சினால் பதிவு செய்யப்பட்டு மதஸ்தலங்களுக்கான காணி உறுதியும் வழங்கப்பட்டுள்ளது. அந்த விகாரைக்குள் போலீசார் சென்று புத்தர் சிலையை வைக்கும் இடத்தை தீர்மானிக்கின்றனர். எந்த பிரச்சனை குழப்பங்கள் இருந்தாலும் மகா சங்கத்தினரை அணுகி கலந்துரையாடி தீர்வை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதை விடுத்து நடுநிசையில் திடீரென போலீசார் புகுந்து விகாரையின் அபிவிருத்திக்கு மற்றும் மத கடமைக்கு எவ்வாறு போலீசார் இடையூறு செய்ய முடியும்? இதற்கு யார் ஆணையிட்டது? அரசியலமைப்பு சட்டத்தில் பௌத்த மதத்திற்கு கொடுத்திருக்கும் முக்கியத்துவம் தெரியாதென்றால் அது தொடர்பில் உள்ள சட்டத்திட்டங்களை வாசிக்குமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறேன். இந்த பிரச்சனையை உடன் தீர்க்குமாறு நான் அரசை கேட்கிறேன் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை இச்சம்பவங்களுக்கு பிறகு நேற்றைய தினம் ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையின் வளாகத்திற்குள் மீண்டும் புத்தர் சிலை அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை திருகோணமலையில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை அமைந்துள்ள இடத்திற்கு சென்ற தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மீமன விரட்டப்பட்டுள்ளார். திருகோணமலை கடற்கரை பகுதியில் சட்டவிரோதமாக வைக்கப்பட்டிருந்த புத்தர் சிலை தொடர்பில் கடும் குழப்ப நிலை ஏற்பட்டிருந்த சூழலில் குறித்த பகுதியில் ஒன்று திரண்டிருந்த பௌத்த தேரர்கள் மற்றும் மக்களால் பதட்டமான சூழல் நிலவியிருந்தது. இந்த நிலையிலேயே சம்பவ இடத்திற்கு சென்ற தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மீமனவை அங்கு ஒன்று கூடியிருந்த பௌத்த துறவிகள் மற்றும் மக்கள் கடுமையாக விமர்சித்தனர். தவறான வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தப்பட்டதுடன் அவர் அங்கிருந்து வெளியேறும் வரை கூச்சலிட்டுள்ளனர். மேலும் பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரவையும் கடும் வார்த்தைகளால் அவர்கள் விமர்சித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது.
இவ்வாறான பின்னணியில் நாட்டில் இனவாதத்தை தூண்டும் செயலாகத்தான் திருகோணமலையில் சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலையை வைத்துள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பாராளுமன்றில் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர், திருகோணமலையில் சட்டவிரோதமாக புத்தர் சிலையை வைக்க முயற்சிக்கும் நிலை தொடர்கிறது. திருகோணமலையில் இது ஒரு எச்சரிக்கை சம்பவமாகவும் துரதிர்ஷ்டவசமான சம்பவமாகவும் இது பதிவாகியுள்ளது. எம்மதமாக இருந்தாலும் அரசியலமைப்பில் குறிப்பிட்டுள்ள விடயங்களின்படி நாட்டில் சட்டவிரோத செயலுக்கு அனுமதிக்க கூடாது. திருகோணமலை கடற்கரையில் விகாரை ஒன்று உருவெடுத்திருந்தது. பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர இது தொடர்பில் மிகவும் கரிசனையுடன் இருந்தார். இந்த சம்பவம் தொடர்பில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இன்று போலீஸ் பாதுகாப்புடன் சிலை வைக்கப்படுகிறது. இனவாத செயற்பாடுகள் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு இது தொடர்பில் நான் பேசியிருந்தேன். அப்போது அவர் சிலையை பாதுகாக்க எடுத்து சென்றதாக கூறினார். ஆனால் அது பொய். காணொளிகளை பார்த்தால் அங்கிருந்து பாதுகாப்பிற்காக எடுத்து செல்லப்பட்டதாக தெரியவில்லை. கடந்த வாரம்தான் தேசிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டை வரவேற்றேன். ஆனால் இந்த வாரம் இந்த செயலை பார்த்தால் வியப்பாக இருக்கிறது. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் எனவும், கடந்த தசாப்த காலங்களில் பௌத்த மத அடையாளங்கள் தமிழ் மக்களால் அளிக்கப்பட்டதில்லை எனவும், விடுதலை புலிகள் கூட இவ்வாறு செயற்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது இவ்வாறு இருக்க அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் தேசிய மக்கள் சக்தி அரசும் பேரினவாத சக்திகளின் அழுத்தங்களுக்கு அடிபணிவதை இலங்கை தமிழரசு கட்சி இழிவாக பார்க்கிறது. அருண் ஹேமச்சந்திரா உடனடியாக பதவி விலக வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். அவரது உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்திலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அதில் மேலும் குறிப்பிடுகையில், நேற்று முன்னிரவு அமைச்சரின் கட்டளைப்படி திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட சிலை போலீசாரால் அகற்றப்பட்ட போது அரசாங்கம் இனவாத எண்ணமில்லாமல் சரியாக நடந்து கொள்கிறதென சிலர் நினைத்தார்கள். ஆனால் அப்படியல்ல என்பதை சில மணி நேரத்துக்குள்ளேயே அமைச்சர் பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்தியிருந்தார். பாதுகாப்பிற்காகவே சிலை அகற்றப்பட்டதாகவும் அது மீள நிறுவப்படும் என்று அறிவித்த போதே சகல மக்களும் சமத்துவமாக நடத்தப்படுவார்கள் என்ற வாக்குறுதி காற்றில் பறக்கவிடப்பட்டது. தேசிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த அனைத்து தமிழ் உறுப்பினர்களும் திருகோணமலை உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திரா உட்பட உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை திருகோணமலையில் புத்தர் சிலை அகற்றும் சம்பவத்தின் காணொலி காட்சிகள் குறித்து போலீஸ் பிரிவு அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளது. திருகோணமலை துறைமுக போலீஸ் பிரிவு கடற்கரையில் புத்தர் சிலை அகற்றப்பட்டதால் ஏற்பட்ட அமைதியின்மையை காட்டும் காணொலி காட்சிகள் குறித்தே அந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஏனெனில் அதன் அடிப்படையில் சில தவறான செய்திகள் உருவாக்கப்பட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. இந்த சம்பவம் இனங்களுக்கிடையேயான முரண்பாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் இலங்கை போலீசார் கவனித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் பகுதி என்பதால் இந்த சம்பவத்தை யாராவது நாசகாரர்கள் பயன்படுத்திக் கொண்டு புத்தர் சிலையை சேதப்படுத்தினால் அது அப்பகுதியில் அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை பேணுவதில் பெரும் சிக்கலுக்கு வழிவகுக்கும் எனவும், எனவே புத்தர் சிலை அந்த இடத்திலிருந்து பாதுகாப்பாக அகற்றப்பட்டதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் திருகோணமலையில் திட்டமிட்ட வகையில் கடற்கரையோரத்தில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையின் பின்னணியில் தென்னிலங்கையை சேர்ந்த பலமான சக்தி உள்ளதாக அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். இந்த புத்தர் சிலை விவகாரம் இன ரீதியான வன்முறைகளை ஏற்படுத்தும் நிலையை உருவாக்கியுள்ளதாகவும், கடந்த ஒரு வருட காலமாக சுமூகமாக அரசாங்கத்தின் செயற்பாடு சென்று கொண்டிருக்கும் நிலையில் திடீரென இவ்வாறான சர்ச்சை ஏற்பட்டதன் பின்னணியில் பெரும் சக்தி உள்ளதாகவும், கடந்த காலங்களில் சிங்கள மக்களின் ஏகோபித்த ஆதரவினை பெற்று ஆட்சியில் இருந்த தரப்பினரால் திட்டமிட்ட வகையில் இந்த செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறதா என சந்தேகம் எழுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதேவேளை எதிர்வரும் 21ஆம் திகதி சமகால அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க தயார்படுத்தல்கள் முன்னோக்கி நகர்த்தப்பட்டு வருகின்றன. சிலை வைக்கப்படாமல் அரசாங்கம் தடுத்தால் போராட்டக்காரர்களுக்கு 21ஆம் திகதி மாபெரும் வெற்றி ஏற்பட வாய்ப்புள்ளதை அரசாங்கம் கருத்தில் எடுத்துள்ளதா எனும் கேள்விகளையும் அரசியல் அவதானிகள் முன்வைத்துள்ளனர். முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச சட்டவிரோதமாக பெறப்பட்ட 50 மில்லியன் ரூபாய் நிதியை பயன்படுத்திய காணியை சட்டவிரோதமாக கையகப்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு விசாரணைகள் இடம்பெறவுள்ளன. இது தொடர்பாக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை மாத்தறை நீதவான் நீதிமன்றில் பெசில் ராஜபக்ச ஆஜராக வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அமெரிக்காவில் நாற்காலியில் இருந்து விழுந்ததை தொடர்ந்து முதுகுத்தண்டு மற்றும் நரம்பு சிக்கல்களுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக பெசில் ராஜபக்சவின் சட்டக்குழு கடந்த மே மாதம் நீதிமன்றில் தெரிவித்திருந்தது. 6 மாதங்களுக்கு விமான பயணத்தை தவிர்க்குமாறு அமெரிக்க மருத்துவர்கள் அவருக்கு அறிவுறுத்தியுள்ளதால் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வழக்கில் ஆஜராக அவர் இலங்கைக்கு திரும்புவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. முந்தைய விசாரணைகளில் அவர் ஆஜராகாததால் அவரை பிணை ரத்து செய்ய வழக்கறிஞர்கள் கோரியுள்ளனர். எனினும் முந்தைய இணக்கத்தை குறிப்பிட்டு நீதிமன்றம் மறுத்து அடுத்த திகதியில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என உத்தரவிடப்பட்டது. பெசில் ராஜபக்ச பயணம் செய்ய விரும்புகிறாரா என்பது குறித்து அவரது பிரதிநிதிகளிடமிருந்தோ அல்லது குடும்பத்தாரிடமிருந்தோ உத்தியோகபூர்வ உறுதிப்படுத்தல் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாண கடற்கரையில் பௌத்த மதத்துடன் தொடர்புடைய சிலை ஒன்று கரையொதுங்கியுள்ளது. வளலாய் பகுதியில் கடற்கரையில் நேற்றைய தினம் திங்கட்கிழமை குறித்த சிலை கரையொதுங்கியுள்ளது. கரையொதுங்கிய சிலையின் கைகள் சேதமடைந்திருந்த நிலையில் காணப்படுவதால் வேறு நாட்டவர்கள் தங்கள் நாட்டு கடலில் போட்ட சிலையே வளலாய் பகுதியில் கரையொதுங்கி இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. மியான்மர் நாட்டிலும் பௌத்தர்கள் வாழ்கின்ற நிலையில் அங்கு உயிரிழந்தவர்களின் நினைவாக கடலில் விடப்படும் மூங்கிலான தெப்பங்கள் கடந்த காலங்களில் வடமராட்சி பகுதியில் கரையொதுங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அஸ்வெஸ்ம பணத்தினை பெற இரத்தினபுரிக்கு சென்ற 21 வயது யுவதியொருவர் நீர்மின் உற்பத்தி நிலையத்திற்கு அருகில் நீரில் மிதந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த யுவதியின் உடல் நேற்று காலை 10:30 மணியளவில் நீரில் மிதந்து கொண்டிருந்ததாக வெவல்வத்த போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் யுவதி கொலை செய்யப்பட்டாரா என்பதை அறிய இரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனை நடத்தப்பட உள்ளது. இது ஒரு சந்தேகத்துக்கிடமான மரணம் என்று விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். குறித்த யுவதி அணிந்திருந்த ஆடைகள் அவரது உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திற்கு அருகில் காணப்பட்டுள்ளதுடன் அவரது காற்சட்டை பையில் 11,000 ரூபாய் பணம் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெமோதர ஆற்றிலிருந்து வெவல்வத்தவில் உள்ள பனகொட சிறிய நீர் மின் உற்பத்தி நிலையத்திற்கு தண்ணீர் கொண்டு வரும் குழாயின் அருகே உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பின்னர் இறந்த யுவதியின் பெற்றோர்கள் தங்கள் மகள் என அடையாளம் கண்டுள்ளனர். மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள இளம்பெண் வங்கியில் அஸ்வெஸ்ம நிதி உதவி பெறுவதற்காக கடந்த 15ஆம் தேதி காலை 10 மணியளவில் வீட்டிலிருந்து இரத்தினபுரி நகரத்திற்கு புறப்பட்டுள்ளார். அவரை தேடிய போது நீரில் உடல் மிதப்பதாக தகவல் கிடைத்ததாக அவரது பெற்றோர் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக வெவல்வத்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் பெருந்தொகையான மாணவர்கள் போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த செயற்பாடுகள் நாட்டில் எதிர்கால சந்ததியை கடுமையாக பாதிக்கப்படக்கூடும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். போதைப்பொருள் பாவனையால் இதுவரை 6,000 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வளவு நாள் அரசியல் செய்தவர்களின் வெளிப்பாடுகள்தான் இந்த நிலைமைக்கு காரணமாகும் எனவும் போதைப்பொருளும் அரசியலும் எவ்விதத்திலும் தொடர்பு பட்டிருக்கலாகாது. இந்த மாணவர்கள் புகைத்தலில் ஆரம்பித்து கஞ்சா வரை புகைத்து பார்த்த நிலையில் இறுதியில் போதைக்கு அடிமையாகியுள்ளனர். போதைப்பொருள் முற்றாக ஒழித்தாலே எதிர்கால சந்ததியை மீட்க முடியும் என்று போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.